Hi, welcome to Samaithu. ரொம்ப டேஸ்டியான ஆப்பிள் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் ஆப்பிள், நான் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன், 10 முந்திரி, 1/2 கப் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 3 ஸ்பூன் நெய். இப்போ ஒரு ஜார் வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிளை சேர்த்திக்குங்க. இது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்தாச்சு. 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 கப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நெய் சேர்த்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்திக்குங்க. நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா செவந்து வரட்டும். நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரைச்சி வச்சிருக்க ஆப்பிள் விழுதை சேர்த்திக்குங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா கலர் மாறுது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். நம்ம போட்டதுக்கும் இப்போ நம்ம இப்போ கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் சர்க்கரை சேர்த்திக்கலாம். நம்ம 1 கப் விழுது ஆப்பிள் விழுது கிடச்சிச்சு. அதுக்கு நம்ம 1/2 கப் சர்க்கரை போதுமானது. ஆப்பிளே ரொம்ப இனிப்பாக இருக்கும். 1/2 கப் சர்க்கரை போதுமானது. சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிட்டும். உங்களுக்கு லைட்டாக தண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது கொஞ்ச நேரத்தில் அது வந்து சரியாக போயிடும். ஒரு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்லா நெய்யெல்லாம் நல்லா வெளியில் வருது பாருங்கள். அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம முந்திரி சேர்த்திக்கலாம். ஏலக்காய் தூளும் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப சீக்கிரமாக இந்த அல்வா நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு பாருங்க, நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வந்து சைடில் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. இதுதான் ஸ்டேஜ். பாருங்க, பேனில் எங்கேயுமே ஒட்டவே இல்லை. எல்லாம் நல்லா அழகாக வருது பாருங்க. இந்த சமயத்தில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஆப்பிள் அல்வா தயாராகிடுச்சு. நன்றி. மேலும் சமைத்து மகிழ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.